ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக உட்காந்துச்சு. ஓகே, பேப்பர் வாசிப்பேன். பேப்பர் எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே குட் நியூஸ் நண்பர்களே. 9 போலீஸாருக்கு தூக்கு தண்டனை. இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக கொரோனா டைமில் சாத்தங்குளங்கிற ஊரில் ஒரு அண்ணன் வந்து மொபைல் கடை ஓப்பன் பண்ணி வச்சிட்டாங்க. அதனால போலீஸாருக்கும் இவங்களுக்கு வந்த வாக்குவாதம், அப்புறம் இதை கொண்டு ஜெயில் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. இதை கேட்டு வந்த விஷயம் தெரிஞ்சு வந்த மகன் அவங்களையும் ரொம்ப அடிச்சு ஆசன வாயால கம்பால குத்தி நிறைய ரத்த போக்கு வந்து இதனால 2 பேருமே இறந்துட்டாங்க. இந்த கேஸ்னால இந்த போலீஸார் 6 வருஷமா சிறையில் இருந்தாங்க. பேப்பர் போட்டுருக்கு. சிறையில் இருந்தாங்களா வீட்டில் நமக்கு தெரியல. பேப்பர்ல வந்து 6 வருஷமா சிறையில் கஸ்டடியில் வச்சு போலீஸார் கஸ்டடியில் வச்சிருக்காங்க அப்படின்னு. இந்த 9 பேருக்கும் அபராதம் விதிக்கிறாங்க. மொத்தம் 1,36,000 அமௌண்ட் வருது. இதை வந்து இறந்த அந்த அண்ணனோட மனைவி இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து கொடுக்கறதாவே சொல்லியிருக்காங்க. சப்போஸ் இந்த அமௌண்ட் வந்து பத்தலைனா இலவச சட்ட உதவி மையத்தை அணுகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலா இதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டு நீதிபதி முத்துக்குமரன் சார் அவங்க தான் இதுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. தீர்ப்பு கொடுத்துட்டு பேனா முனையை உடைப்பாங்க. ஆக்சுவலா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இந்த பேனா முனையை ஃபைனலா எதுக்கு உடைக்கிறாங்கன்னா இது மாதிரி இனிமே நடக்கக்கூடாது, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இந்த பேனா முனையை உடைச்சு விட்டுருக்காங்க. இந்த 9 போலீசாருக்கு தூக்கு தண்டனை விதித்தது ஏன்? அதுக்கு வந்து நீதிபதி வந்து விளக்கம் சொல்றாங்க. என்னன்னா, இனியும் இவ்வாறு நிகழக்கூடாது என்பதற்கு உதாரணமாகவும் குற்றவாளிகள் இனிமேல் திருந்த வாய்ப்பில்லை என்பதாலும் பொதுமக்கள் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது என்று அவர்கள் நினைப்பதாலும் 9 பேருக்கும் தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது. இவ்வாறு அந்த தீர்ப்பில் நீதிபதி கூறியிருக்கார். இதை வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே வரவேற்கிறாங்க. அவங்க மட்டும் இல்ல, இது வந்து நம்ம வந்து ஒரு ஏழை மனிதர்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி தான் சொல்லுவேன் நண்பர்களே. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு சில போலீஸ்காரர்களால நல்லது செய்யற போலீஸ்காரோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகுது. அதான் வருத்தமா இருக்கு. இது அவங்க மக அந்த இறந்து போன ஜெயராஜோட மக வந்து சொல்லியிருக்காங்க, இது வந்து பாமர மக்கள் கிடைத்த ஒரு வெற்றி. ஆமாதாங்க. ஏன்னா நம்ம வந்து இல்லாதப்பட்டவங்க, பணம் இருக்கிறவங்க வந்து என்ன வேணா பண்ணா, சாட்சியை மாத்தலாம், என்னென்னமோ பண்ணி தப்பிச்சிருவாங்க. பணம் இல்லாதவங்க, சால் பணம் இல்லாதவங்க, சப்போர்ட் இல்லாதவங்க தேவையில்லாத தண்டனைக்கெல்லாம் ஆளாக்குவாங்க. இது எப்படியோ பாமர மக்கள் கிடைச்ச ஒரு வெற்றிங்க.